பாமக சட்டமன்ற குழு தலைவராக சௌமியா அன்புமணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வெள்ளம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். அதில் பாமகவினுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் சட்டப்பேரவை கட்சியினுடைய துணைத் தலைவராக செஞ்சி சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும், கொரோடாவாக விக்ரமண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியீட்டில் இருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். பாமக சட்டமன்ற குழு தலைவராக சௌமியா அன்புமணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வெள்ளம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். அதில் பாமகவினுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் சட்டப்பேரவை கட்சியினுடைய துணைத் தலைவராக செஞ்சி சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும், கொரோடாவாக விக்ரமண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியீட்டில் இருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். பாமக சட்டமன்ற குழு தலைவராக சௌமியா அன்புமணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வெள்ளம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். அதில் பாமகவினுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக சௌமியா அன்புமணி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் சட்டப்பேரவை கட்சியினுடைய துணைத் தலைவராக செஞ்சி சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும், கொரோடாவாக விக்ரமண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியீட்டில் இருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.